அவங்களுக்கு சுவரே விஜய் தான். அந்த சுவர் இருந்தா தான் அவங்க சித்திரை எழுத முடியும். அந்த சுவரை விட்டுட்டு அவங்க சித்திரெல்லாம் எழுத முடியாது. ஒண்ணு, அவருடைய பேச்சில இருந்து எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் வந்தா நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, வலைதளங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் நடைபெறுவதை மக்களே பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அது போன்ற ஒரு நிலை இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்ற ஒரு ஆசையில் கூட ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஏன் அவங்க தலைவர் விஜய் கூட பிரதமரா வரணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அப்ப இங்க யாரும் முதலமைச்சர், ஏன் தான் கூட முதலமைச்சரா வரலான்னு ஆதவ அர்ஜுனா நினைச்சிருக்கலாம். திரு ஆதவ அர்ஜுனாவை நான் பாராட்டுகிறேன். அவருக்கு அவர் தலைவர் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் அவங்க பார்ட்டிக்கு இன்னைக்கு ஒரு எம்பி கூட இல்லை. இப்படி உலக வரலாற்றிலே இன்றைக்கு தமிழர்கள் என்ற அடையாளம் மறைக்கவே முடியாத அளவுக்கு கல்வி தகுதியாலே உயர்ந்து நிற்பதை நாம் மறுக்க முடியாது. வளர்ந்த மாநிலமான இதற்கு நீங்கள் தேடி வரும் அந்த பிரதமர் பதவி, ஆதவ அர்ஜுனா ஆசை நிறைவேறும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் உருவாகணும், சட்டமன்றத்தில் நம்மளுடைய குரல் எதிரொலிச்சா மாதிரி பாராளுமன்றத்திலையும் நம்மளுடைய குரல் எதிரொலிக்கணும். குறிப்பாக தென் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர், அதுலேயும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் உருவாகணும். ஒரு 6 வட மாநிலங்களிலிருந்து ஒரு பிரதமர் உருவாகிற மாதிரி ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உருவாகிற முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த ஆதவ அர்ஜுனாவோட பேச்சை நம்ம புரட்சிகரமாக எடுத்துக்கிறதா, இல்லை உள்ள ஏதாவது சூசகமாக ஏதாவது பொறி வச்சு பேசுகிறாரா, எப்படி பார்க்கறது? அதாவதுங்க, அங்கே சுவரே இதில் பொடி வச்சு அவர் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இருப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சுவரே விஜய் தான். அந்த சுவர் இருந்தால் தான் அவங்க சித்திரை எழுத முடியும். அந்த சுவரை விட்டுட்டு அவங்க சித்திரெல்லாம் எழுத முடியாது. ஒன்று, ஏன்னா நீங்கள் சூசகமாக ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் சூசகமாகவே பதில் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் என்று அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய ஆசையை நான் வரவேற்கிறேன். நல்ல ஆசை. தனிப்பட்ட பேராசையா? அது தனிப்பட்ட பேராசை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கிறோமோ அதுக்கு உண்டான மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அது தனிப்பட்ட ஆசை அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கல்ல? நான் பார்த்தேன். அவருடைய பேச்சிலிருந்து எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் வந்தா நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வலைதளங்களில் நம்ம பார்க்குறோம், ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் நடைபெறுவதை மக்களே பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அது போன்ற ஒரு நிலை இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்ற ஒரு ஆசையில் கூட ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமராக வர வேண்டும் என்பது உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு, எனக்கும் அந்த ஆசை இருக்கு. பிரதமர் வர வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. பிரதமர் நான் பிரதமர் இல்ல, தமிழர் ஒருவர் பிரதமர் ஆக வேண்டும். ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த விஷயத்தை எப்படி பொருளா எடுத்துக்கிறது? பிரதமர் அதாவதுங்க, ஒரு தமிழர் வர வேண்டும். ஏன் அவங்க தலைவர் விஜய் கூட பிரதமரா வரணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அவர் முதலமைச்சர், அப்ப இங்க யாரும் முதலமைச்சர், ஏன் தான் கூட முதலமைச்சரா வரலான்னு ஆதவ அர்ஜுனா நினைச்சிருக்கலாம். நினைப்பு ஒன்றும் தப்பு இல்லைங்க. நினைப்பு தப்பு இல்ல, அது செயல் வடிவமா மாறும்போது மக்கள். அதாவதுங்க, அவர் எந்த அர்த்தத்துல பேசினார்ன்றத நம்ம எந்த அர்த்தத்துல ஒன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவருடைய மனதிலிருந்து எந்த அர்த்தத்துல பேசினார்ன்றது அவருக்கு தான் தெரியும். அவங்க தலைவர் கூட பிரதமர் ஆகலான்ற எண்ணம் ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கும். ஆனா ஒரு வாய்ப்பு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருக்கு வந்தது. அந்த வாய்ப்பு வந்தது. அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அப்பவே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக வேண்டியது. அவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் பிரதமர். அவர் ஆகிற மாதிரி இருந்துச்சா? எல்லாரும் ஒன்று கூடியாச்சு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நேரு மறைந்தவுடன் கூடி அதை முதலில் முன்மொழிந்தவர் சஞ்சீவ ரெட்டி என்ற முன்னாள் ஜனாதிபதி, ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்தால் நன்றாக இருக்கும் என்று முன்மொழிகிறார். அங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஒரு எதிர்ப்பு குரல் வரல, ஒரு எதிர்ப்பு குரல் வரல. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் எழுந்து சொல்லுகிறார், நான் ஒரு பெயரை முன்மொழிகிறேன், அவர்தான் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறுகிறார். அதிசயித்து போகிறார்கள். இப்படியும் ஒரு மனிதரா? ஒருவர் அவர் ஆகல. அவர் பதவி ஆசை இல்லாதவர். கே பிளான் நீங்க ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. நேரு அவர்களுக்கு மூத்த அமைச்சர்கள் இருந்து கொண்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது பெருந்தலைவர் காமராஜரிடம் சொல்லுகிறார், இது மாதிரி எல்லாரும் தொந்தரவா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு. அப்ப கே பிளான் ஒன்று கொண்டு வந்து அவரே முதல் மந்திரியிலிருந்து விலகி எல்லா அமைச்சர்களையும் கட்சி பதவிக்கு வர வச்சு அவரும் கட்சி பணிக்கு போறாரு. அப்பதான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக வரார். அப்பொழுது இங்க முதல்வராக பக்தோச்சலம் வருகிறார். அந்த நேரத்தில் தான் தந்தை பெரியார் சொன்னார், இந்த மனிதனை விட்டு விடாதீர்கள், இவர் டெல்லிக்கு போய்விட்டார் 10 ஆண்டுகள் பின்தங்கி போய்விடும் தமிழகம் என்று சொன்ன வரலாறும் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் மறுத்துவிட்ட காரணத்தினால்தான் லால் பகதூர் சாஸ்திரி வந்தார். அது ஒரு காஸ்ட்லி மிஸ்ன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தாஸ்கண்டில் போய் லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போறார். ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போன இடத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவுடனே அடுத்த வாய்ப்பும் காமராஜரை நோக்கி தான் வருகிறது. அத்தனை பேரும் காமராஜர் தான் பிரதமர் ஆகணும்னு சொல்றாங்க. அப்பவும் காமராஜர் அவர் கை காட்டுபவர் முராஜி தேசாய் தனக்கு வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். முராஜி தேசாய் பெரிய ஆளுமை தான், நான் மறுக்கவில்லை. ஒன்றுபட்ட மகாராஷ்டிராவினுடைய முதல்வராக, குஜராத்தையும் உள்ளடக்கிய மகாராஷ்டிரா அப்போ அதற்கு முதல்வராக இருந்தவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்திரா காந்தியை பிரதமராகவும் மொராஜி தேசாயை துணை பிரதமர். இதுக்கப்புறம் இன்னொரு தமிழருக்கு வாய்ப்பு வருது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, 1996ஆம் ஆண்டு காங்கிரஸ் இல்லாத ஒரு அமைச்சரவை உருவாகுகிறது. அதற்கு காங்கிரஸ் இல்லாத அமைச்சர்கள் மெஜாரிட்டி வந்த உடனே அங்க எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூடி, காங்கிரஸ் அப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய மெஜாரிட்டி கிடைக்கல. அப்பொழுது அந்த மன்றத்தில் என்ன பண்றாங்க, ஒரு 3 பேரை தேர்வு செய்யறாங்க. ஒருவர் ஜோதி பாசு, ஒருவர் மு கருணாநிதி, இன்னொருவர் தேவகவுடா. இந்த 3 பேரையும் ஏக மனதாக தேர்வு செய்து விட்டார்கள். ஏன் தேர்வு செய்கிறார்கள் என்றால், முன்னாள் முதல்வர்களை யாராவது ஒருவரை பிரதமர் ஆக்கினால் அவர்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும், அதன் அடிப்படையில் நாடும் சிறப்பாக இருக்கும் என்று இந்த 3 பேர் பெயரை முன்மொழிகிறார்கள். முன்மொழிந்து அதை யாரை முதலில் வரிசைப்படுத்துவது, இந்த 3 பேர்ல யாரை முன்னிலைப்படுத்துவது என்று வரும்போது அனைவருடைய குரலும் ஜோதி பாசு, மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக அன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோதி பாசு பேரை சொன்னவுடன் அவர்களுடைய ஏக்கம், அவர் பிரதமர் பதவியை ஏற்க மாட்டார், மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வராக தொடருவார் என்று தடை போட்டுவிட்டது. அடுத்ததாக கலைஞரை முன்மொழிந்து விட்டார்கள். கலைஞரிடம் முரசொலி மாறன் கேட்கிறார், மாமா உங்களை பிரதமராக தேர்வு செய்து முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். மாறன், என் உயரம் எனக்கு தெரியும், என் உயரத்திற்கு மீறி நான் ஆசைப்பட மாட்டேன். இல்லை, இப்போ அவர் பிரதமர் ஆயிட்டா இங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்குன்னு ஒரு தலைமை இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தினால தான் கலைஞர் அதை வேண்டான்னு சொன்னாரா? இல்லை, அப்படி சொல்லலை. அவர் சொன்னதனுடைய நோக்கம் நான் புரிஞ்சுக்கிட்டது. என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னது என்ன நோக்கம் என்றால், எனக்கு தமிழ்நாட்டோடு அரசியல் போதும் என்ற மனப்பான்மையோடு தான் சொல்லியிருக்க வேண்டும். அப்படிதான் அவர் சொன்னாருன்னு நான் கேள்விப்பட்டேன். வேறு வழியே இல்லாமல் தான், விருப்பமே இல்லாமல் இந்த இந்திய நாட்டிற்கு பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் திரு தேவகவுடா அவர்கள். 2வது முறை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வந்த வாய்ப்பை கலைஞரும் தவிர்த்து விட்டார். 2 முறை வாய்ப்பு இருந்தது. ஒன்று பெருந்தலைவர் காமராஜர், இன்னொன்று டாக்டர் கலைஞர். 2 பேரும் அவங்க தவற விட்டதுனால தான் இப்போ அடுத்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் உருவாக போறாருங்கிற டாக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறது. அது நல்ல தாட்ஸ், நல்ல முழக்கம், நல்ல முன்னெடுப்பு. திரு ஆதவ் அர்ஜுனாவை நான் பாராட்டுகிறேன். அவருக்கு அவர் தலைவர் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் அவங்க பார்ட்டிக்கு இன்னைக்கு ஒரு எம்பி கூட இல்லை. ஆனா ஒரு எம்பி இல்லைங்கிறத விட அந்த தேர்தலை சந்திக்கல. அதே நேரத்தில்ங்க பிரதமராக வரக்கூடியவர்கள் அகில இந்திய அளவில் அந்த கட்சிக்கு ஒரு பலம் இருக்க வேண்டும். சரி, திமுக இருந்ததா?
தேவகவுடாவுக்கு இருந்ததான்னு நீங்க கேட்கலாம். இல்லை, அந்த காலகட்டம் வேறு. அதுபோன்று இன்னொரு காலகட்டம் வருமா என்றால் வருவது பெரிய சந்தேகம்தான். அகில இந்திய அளவிலே ஒரு பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கங்களுக்குத்தான் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவுடைய இதோ நான் பார்த்தேன், வட மாநிலங்களிலிருந்து வருவார்கள். வட மாநிலங்கள் சேர்ந்து ஒரு பிரதமரை உருவாக்க 6 மாநிலங்கள் சேர்ந்தாலே போதும் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது உண்மை. 6 மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதமரை உருவாக்க வேண்டும். அதை என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபிக்கு ஒரு சாதகமாக அமைந்து விட்டு போனது முதல் காரணம் 2G. அதை தான் மக்கள் மத்தியிலே வெகுவாக பரப்பினார்கள். இரண்டாவதாக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இந்து, இந்தி. இந்த இரண்டையும் கையில் எடுத்து 3 அம்ச திட்டம் போல வைத்து ஆட்சியை பிடித்து விட்டார்கள். 12-13 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது சிறிது இறங்குமுகமாக இருக்கிறது. 2 முறை ஆட்சியிலே முழு மெஜாரிட்டியோடு வந்தார்கள். பார்லிமெண்ட்ல பிஜேபி. இந்த முறை பார்லிமெண்ட்ல மைனாரிட்டி அரசாங்கம். மற்ற இயக்கங்களை இணைத்து கொண்டு ஆட்சி நடத்துகிறார்கள். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தலை பார்த்திருப்பீர்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் வந்த ரிசல்ட்டில் எல்லா இடங்களிலும் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். ஒரு சரிவை நோக்கி பிஜேபி போய் கொண்டிருக்கிறது. காங்கிரசிற்கு ஒரு பலம் வரும் என்று நான் நினைக்கிறேன். அதை மனதில் வைத்து கூட, ஆனால் தமிழ்நாடு எனக்கு தொடர்ச்சியாக அரசியலை பார்க்கறதுனால என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டில் திமுக கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சி பண்ணாங்கல்ல, அப்போது ஒரு சரியான ஒரு எதிரியாக அதிமுக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை. ஓகே, அதே மாதிரி சென்ட்ரலில் பாஜகவிற்கு காங்கிரஸ் சரியாக எதிரியான இல்லாமல் போனதுனால தான் இப்போ புதுசாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஒன்று உருவாகி பெரிய ஒரு மாற்றத்தை சமீபத்தில் நிகழ்த்தினாங்க. ஸோ இங்கே நடந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் நாட்களில் சென்ட்ரலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது நீங்கள் காக்ரோச் என்ற இயக்கம் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதனுடைய தலைவராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் ஒரு இளைஞராக இருக்கிறார். இளைஞராக இருப்பவர் மேலே வரக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. அவர் தன்னுடைய செய்கையாலே, ஒரு ஈர்ப்பாலே நிறைய மாணவர்களை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தினார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த ஆற்றல் மிக்க ஒரு இளைஞராக அவர் இருக்கிறார். ஆனால் இந்தியா முழுமைக்கும் கொண்டு வர வேண்டும் என்றால் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை அந்த இயக்கம் என்பது வலுப்பெற வேண்டும். அது ஒரு இயக்கமாக இன்னும் மாறவில்லை. அது அங்கங்கே இருக்கக்கூடிய சில மாணவர்கள் சேர்ந்து, சில இளைஞர்கள் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பிஜேபியை கூட சொல்ல மாட்டேன், காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை ஒரு குக்கிராமத்தில் கூட ஒரு காங்கிரஸ்காரன் உறுதியாக இருப்பான். அந்த நிலையிலே காங்கிரஸ் தவறவிட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். அன்றைக்கு 44-50க்குள் இருந்த இடங்கள் இன்றைக்கு 99 இடங்களாக எதிர்க்கட்சியாக மாறியிருக்கிறது. ஆனால் நாங்கள் தோற்று போனதற்கு முக்கியமான காரணம் இந்து, இந்தி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். 2G மக்கள் மனதிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. அதை சரியாக கணிக்க காங்கிரஸ் தலைவர்கள் தவறிவிட்டார்கள். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். காரணம், அதில் குற்றம் நடந்ததா இல்லையா என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். அதை கடைசியாக சிபிஐ நீதிபதி, மரியாதைக்குரிய நீதியரசர் சைனி அவர்கள், எனக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கவில்லை, இரவு முழுதும் தூங்காமல் காத்திருந்தேன், ஒருவர் கூட சாட்சி சொல்ல வரவில்லை என்ற ஒரு வழக்கிலே கனிமொழி ராஜா அவர்களை கைது செய்தது மாபெரும் தவறு. மக்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், அவர்கள் ஆட்சியிலேயே எங்கள் அப்பன் குதிரைக்கு உள்ள இல்லை என்பது போல நாங்கள் குற்றவாளிகள் தான் என்று ஒப்புக்கொண்டு கைது செய்து விட்டார்களே என்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதிலே தோன்றும் அளவுக்கு நிலைமை போன காரணத்தினால், ஆனால் கடைசியிலே அந்த ஊழலே நடக்கவில்லை என்று நீதிபதி சொல்லுவதை கணிக்க தவறிவிட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அது நிரபராதி என்று நிரூபித்து திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. இந்த முறை வரவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் தோற்றதற்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அதே போன்று 2G நடக்கவில்லை, அதில் காங்கிரஸ் சம்பந்தப்படவில்லை என்ற நிகழ்வை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம், தெளிவுபடுத்துவோம். ஊழல் இல்லாத காங்கிரஸ் என்று நிரூபிப்போம். ஆகவே நாங்கள் மீண்டும் அடுத்த 2029 காங்கிரஸ் ஆட்சி மலரும் என்பதிலே எனக்கு ஐயமில்லை. மலரும் கண்டிப்பா மலரும்னா நீங்க தாமரைன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க தாமரைன்னு நினைச்சுக்கிறீங்க, கை மலரும்.
கை காட்டுவோம். இப்போ தமிழகத்திலேருந்து ஒரு பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வரும் நாட்கள்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. வரக்கூடிய நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா படித்த மாநிலம், முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நீங்க மகாராஷ்டிராவை முதல் மாநிலம்னு சொல்லுவாங்க. அங்கே பறந்து விரிந்த தொழில்கள் நிறைய இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகம்தான் முதலிடம் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. யார் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமிழகம் கல்வி அறிவிலே எல்லா இடங்களிலும் இந்தியாவிலே 60% இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் 75% இளைஞர்கள் மிகவும் படித்த அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஒரு சுந்தர் பிச்சை இங்குதான் கிடைத்திருக்கிறார், ஒரு நாதல்லா இங்குதான் கிடைத்திருக்கிறார். இப்படி நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி உலக வரலாற்றிலே இன்றைக்கு தமிழர்கள் என்ற அடையாளம் மறைக்கவே முடியாத அளவுக்கு கல்வி தகுதியாலே உயர்ந்து நிற்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே வளர்ந்த மாநிலமான இதற்கு நீங்கள் தேடி வரும் அந்த பிரதமர் பதவி ஆதவ அர்ஜுனா ஆசை நிறைவேறும். அது யாரு அப்படிங்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது காங்கிரஸா தான் இருக்கும். ஏன்னா அவங்க காங்கிரஸோட ஐக்கியமாயிட்டாங்க. ஓகே, ஏன்னா காமராஜர் என்ற பெயரை எங்களை விட அவர்கள் நிறைய உச்சரிக்கிறார்கள். தமிழ்நாட்டில இருந்து அப்போ ஒரு முதலமைச்சர் உருவாகிறார் அப்படின்னா அந்த காங்கிரஸ் நபர் யார்? பொன் கிருஷ்ணமூர்த்தியா இருக்கலாம். அப்படியா? ஏன் பொன் கிருஷ்ணமூர்த்திக்கு பிரதமர் ஆக முடியாதா? நான் எல்லாரும் விட சிறப்பு ஆட்சி நடத்துவேன். அப்படிங்களா? ஆமா ஆமா. ஓ, ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியுமா? ஏங்க அது ஒரு 3 மாசம் போதும். பாதி பேசுவேன், பாதி 3 மாசம் டெல்லியிலே இருந்தா கத்துக்குவேன். அதுக்கு என்ன ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம்? ஆங்கிலம் பேசுவேன், போதும். சிறப்பாக ஆட்சி நடத்துவேன், இந்தியாவை வல்லரசாக மாற்றுவேன். பொன் கிருஷ்ணமூர்த்தி பிரதமர் ஆனார். விஜய் டைலாக் மாதிரி தான், வி ஆர் வெயிட்டிங்.